ஹாய் எவ்ரிவன் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்ல கோழிக்கால் கிரேவி நம்ம பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்ல ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்ப எண்ணெய் ஊத்தியாச்சு, கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டாச்சு. இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்பவுமே சொல்றது தான். இஞ்சிய விட பூண்டு வந்து அதிகமா போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து குழம்புக்கு நல்ல டேஸ்ட் குடுக்கும். நல்ல வாசனை குடுக்கும். நமக்கு வந்து இஞ்சியோட டேஸ்ட் கம்மியா இருக்கும்போது தான் குழம்பு வந்து அருமையா வரும். இப்ப நல்லா பூண்டு, இஞ்சி நல்லா அரைச்சு வச்சாச்சு. அத நல்லா இப்ப போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்ப அதுவரைக்கும் நல்லா வதக்குனா தான் வீடுல நல்ல வாசனையா இருக்கும். அந்த மாரி வதக்கி எடுத்துக்கணும். இப்ப தனி மிளகாய் தூள் வந்துட்டு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிட்டோம்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்ப நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்தோம்னா, நல்லா வாசனையா இருக்கும். அதனால தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து அரைச்சு வச்சிருந்து சேர்த்துக்கிறேன். ஏன் தக்காளி அரைச்சு சேர்த்துக்கிறோம்னா, நல்ல கிரேவியா கிடைக்கும். அதனால தக்காளி வந்து நம்ம அரைச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா, சிக்கன்ல வந்துட்டு தண்ணி அதிலேயே வாட்டர் வந்து நமக்கு லீக் ஆயிடும். ஆனா, இப்போ கோழி கால் போடுறதுனால கண்டிப்பா நமக்கு வந்து அந்த வாட்டர் கிடைக்காது. அதனால தக்காளி வந்து அரைச்சு சேர்த்துக்கிட்டா, நல்ல கிரேவியா கிடைக்கும். அதனால அரைச்சு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. கோழிக்கால்ல வந்து கொலாஜனுங்கிற ஒரு ஐட்டம் இருக்கிறதுனால நமக்கு வந்து கோழிக்கால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா எல்லாருமே மாசத்துல ஒரு டைமாவது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மூட்டு வலிக்கு, கை கால் வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா மாசத்துல ஒரு டைமாவது சாப்பிடுங்க. நம்ம வந்து நல்லா காலை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சுடுதண்ணீல வந்துட்டு காலை போட்டு நல்லா நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறணும். சுடுதண்ணீல இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தோலை உரிச்சுட்டு, நெயில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு, நமக்கு தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு, நல்லா காலை மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சுத்தமாக செஞ்சால் மட்டும்தான் இதை நம்மளால் சாப்பிட முடியும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி எல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கால் சேர்க்கும்போது நமக்கு வந்து எந்த ஸ்மெல்லும் இருக்காது. நல்லா நீட்டாக இருக்கும். நமக்கு சமைக்கிறதுக்கும் ஆக்வர்டாக இருக்காது. நமக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நமக்கும் சமைக்கிறதுக்கு ஆக்வர்டாக இருக்காது. கொஞ்சம் மனசுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அன்னபூர்ணால சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா மல்லித்தூள், மஞ்சத்தூள். முன்னாடியே நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. அதனால் நான் குழம்பு மிளகாய் தூள் அது இதுன்னு எதுவுமே சேர்க்கலை. மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், அன்னபூர்ணா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் உப்பு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி வந்து அளவாக தண்ணி ஊற்றிக்கிட்டா கிரேவி டைப்பில் வரும். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அதனால் வந்துட்டு நமக்கு நல்லா திக் கிரேவியாக வரும். அதனால் நான் அளவாக தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கிரேவி கொஞ்சமாக இருந்தால் போதும்னு. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கொதியட்டும். கொதிஞ்சதும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக கிரேவி வந்திருக்கு. நல்லா கொதிய விட்டு நம்ம வந்துட்டு கால் வந்து நல்லா வேகணும். ஏன்னா மேலே தோல் வெந்துடும், எலும்பு வேகாது. அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஆட்டுக்கால், கோழிக்கால் அதெல்லாம் செய்யும்போது வந்து நம்ம நல்லா கிரேவி டைப்பில் செஞ்சால் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரேவி ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேறு என்ன நான் வெஜிடேரியனில் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருமே மாசத்துல ஒரு டைமாவது கோழிக்கால் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கிரேவி வந்து கெட்டியாக கிடைக்கிறதுக்காக. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு திரும்பி நல்லா கிளறி விட்டால் நல்லா கிரேவி பதத்தில் இருக்குமோ அந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் கிரேவி எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேறு என்ன நான் வெஜிடேரியனில் உங்களுக்கு என்ன கிரேவி டைப், பிரியாணி டைப் வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குக்கிங் வீடியோஸ் அண்ட் பியூட்டி வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ சாப்பிட்றலாமா? இப்போ சாப்பாடு போட்டாச்சு, குழம்பு போட்டாச்சு. வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். பாய்.